நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிற ஒர்க் என்னென்னா ஸ்பானிஷ் ட்ராஜடி பை தாமஸ் கிட். இதனுடைய சப்டைட்டில் என்னென்னா ஹிரோனிமா இஸ் மேட் அகெயின். இது ஒரு ரிவெஞ்ச் ட்ராஜடி அல்லது ரிவெஞ்ச் ப்ளே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ப்ளேயை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிளாசிக்கலான ப்ளே. இங்கிலீஷில் வந்த ஃபஸ்ட்டு ரிவெஞ்ச் ட்ராஜடி இது அப்படின்னு சொல்லிக்கலாம். இதனுடைய கேரக்டர்ஸ் இங்கே ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகீஸ் இரண்டு நாடுகளில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கேரக்டர்ஸ் வரும். ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் ஸ்பானிஷினுடைய கிங், அப்புறம் அவருடைய சகோதரரான டான் சைபீரியன், இவர் தான் டியூக் ஆஃப் காஸ்டிலாக செயல்படுவார். அப்புறம் டான் லாரன்சோ, டியூக் காஸ்டிலுடைய பையன். பெல் இம்பீரியா, டியூக் காஸ்டிலுடைய பொண்ணு. அப்புறம் பெல் இம்பீரியாவுடைய சர்வெண்ட் பெட்ரிங்கானோ, அண்ட் கிறிஸ்டபல் லோரன்சோவுடைய சர்வெண்ட், அண்ட் ஹிரோனிமா, இசபெல்லா அண்ட் கொரேஷியோ. இவங்க 3 பேரும் ஒரு ஃபேமிலி. ஹிரோனிமாவுடைய பையன்தான் இந்த ஹொரேஷியோ. அப்புறமா போர்ச்சுகீஸ் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் கேரக்டர்ஸ். போர்ச்சுகீஸ்னுடைய வைஸ்ராயுடைய பையன் பால்தாசர். அப்புறமா வில்லுப்போ அண்ட் அலெக்சாண்ட்ரோ, இவங்க 2 பேரும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நோபல்மென்ஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா போர்ச்சுகீஸ்னுடைய ஒரு அம்பாசிடர். சரி, இனி நாம் இந்த பிளேயினுடைய சம்மரியை பார்க்கலாம். இந்த பிளே ஆரம்பிக்கிறது எப்படின்னா, ஸ்பானிஷுக்கும் போர்ச்சுகலுக்கும் இடையே ஒரு பகை இருந்துக்கிட்டே இருக்கும். அதன் மூலமாக ஒரு வார் வருது. அந்த வாரில் ஸ்பானிஷ் வின் பண்ணிடுது. ஸோ அந்த சண்டையில் ஸ்பானிஷ் ஆர்மியை சேர்ந்த டான் ஆண்ட்ரியா இறந்து போயிடுறாரு. ஸோ இப்போ இந்த டான் ஆண்ட்ரியாவுடைய கோஸ்ட் அப்பியர் ஆகி தான் எப்படி இறந்தேன் அப்படிங்கிற ஸ்டோரியை அண்டர் வேர்ல்டில் எக்ஸ்பிளைன் பண்ணி தனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த பிளே ஆரம்பிக்குது. ஸோ டான் ஆண்ட்ரியா அண்டர் வேர்ல்டினுடைய கிங் அண்ட் குயினான ப்ளூட்டோ மற்றும் ப்ராஸ்பரைன் கிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி அதன் மூலமாக ஹெல்ப்புக்கு ரிவெஞ்ச் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை ரெடி பண்ணுறாங்க. இந்த ரிவெஞ்சும் டான் ஆண்ட்ரியாவும் மறுபடியும் தாங்க இருந்த இடத்துக்கு, ஆண்ட்ரியா வாழ்ந்த இடத்துக்கு திரும்பி வந்து தன்னை கொன்ன ஆட்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற டிசிஷனை எடுக்கிறாங்க. ஸோ இப்போ டான் ஆண்ட்ரியாவும் ரிவெஞ்சும் பூலோகத்தை வந்து அடைகிறாங்க. அங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே இவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தொடக்கத்தில் ஆண்ட்ரியா இறந்த அப்புறம் அவருடைய ஆன்மா அண்டர் வேர்ல்டை போய் சேராமல் இருக்கும். ஏன்னா அவருக்கு யாருமே ஈம சடங்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவருடைய நண்பரான ஹொரேஷியோ ஆண்ட்ரியாவுடைய பாடியை எடுத்து தேவையான எல்லா இறுதி சடங்குகளையும் பண்ண அப்புறம் தான் ஆண்ட்ரியாவுடைய ஆன்மா அண்டர் வேர்ல்டுக்கு உள்ளாடி போக முடிஞ்சுது. டான் ஆண்ட்ரியா அண்ட் ரிவெஞ்ச் 2 பேரும் ஆண்ட்ரியா இறந்த இடத்துக்கு மறுபடியும் வர்றாங்க. அங்கே அவங்க பார்க்கக்கூடிய காட்சி என்னென்னா, ஸ்பெயின் ஆர்மி வெற்றி பெற்று பால்தாசரை கைது பண்ணி ஸ்பெயினுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த பால்தாசரை உண்மையிலேயே வெற்றி கொண்டவர் யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹொரேஷியோ, அதாவது சன் ஆஃப் ஹிரோனிமா. இந்த சம்பவத்தில் லாரன்சோ ரொம்ப சோகமாக இருப்பார். ஏன்னா லாரன்சோவுக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நேம் இதன் மூலமாக போயிடுது. ஸோ லாரன்சோ ஸ்பெயின் கோர்ட்டில் என்ன சொல்லுவார்னா, தான் பால்தாசரை கைது பண்ணி அழைச்சிட்டு வந்ததாக சொல்லுவார். ஸோ கொரேஷியோக்கும் லாரன்சோக்கும் இதில் சின்னதாக ஒரு ஃபைட் கிரியேட் ஆகுது. பட் இடையில கிங் ஆஃப் ஸ்பெயின் தலையிட்டு இதை சுமூகமாக தீர்த்து வைக்கிறாரு. அதன் மூலம் என்னன்னா, இப்போ பால்தாசருக்கு கிடைக்கக்கூடிய ரான்சம் மணியை ஹொரேஷியோ எடுத்துக்கணும் அப்படின்னும், மற்றபடி அவருடைய ஆர்ம்ஸ் அண்ட் ஹார்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை லாரன்சோ எடுத்துக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவார். கதையினுடைய இன்னொரு பக்கத்தில் போர்ச்சுகீஸில் வில்லுப்போ என்ன பண்ணுவார்னா, அங்கே இருக்கக்கூடிய வைஸ்ராய் கிட்ட பால்தாசர் இறந்துட்டாரு, அதாவது உங்கள் பையன் இறந்து போயிட்டாரு, அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா நம்ம நாட்டில் நம்ம கூடவே இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரோ அப்படின்னு அலெக்சாண்ட்ரோவை மாட்டி விட்டுருவார். ஸோ அலெக்சாண்ட்ரோவை ஜெயிலில் போடுறதுக்கு ஆர்டர் கொடுக்கப்படுது. பால்தாசர் உண்மையிலே இறந்திருந்தா அலெக்சாண்ட்ரோ கொல்லப்படுவான் அப்படிங்கிற உத்தரவும் வருது. தான் போர்ச்சுகீஸினுடைய அம்பாசிடர் இங்கே வந்து உண்மையை அறிஞ்சு போர்ச்சுகீஸ் வைஸ்ராய் கிட்ட சொல்கிறாரு, அதாவது அலெக்சாண்ட்ரோ பால்தாசரை கொல்லல, பால்தாசர் நல்லா தான் இருக்காரு, அவரை கைது பண்ணி ஸ்பெயின் மக்கள் வச்சுருக்காங்க,
அப்படிங்கிற நியூஸை தெரிவிக்கிறாரு. போர் முடிஞ்சு வந்த அப்புறம் கொரேஷியோ பெல்லிம்பீரியாவை சந்திக்கிறாரு. சந்திச்சு அங்கே பெல்லிம்பீரியாவுடைய ஃபர்ஸ்ட் லவ்வான ஆண்ட்ரியா எப்படி இறந்தாரு அப்படிங்கிற விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாரு. பெல்லிம்பீரியாவுக்கு கொரேஷியாவுக்கு மேலே ஒரு காதல் வருது. இட் இஸ் ஹர் செகண்ட் லவ். ஏன்னா பெல்லிம்பீரியாவும் கொரேஷியாவும் ஒரே எதிரிகளை கொண்டிருக்காங்க. பெல்லிம்பீரியாவுக்கு ஆண்ட்ரியாவை கொண்டவனை பழி வாங்கணும், கொரேஷியா தான் அவனை கைது பண்ணி கொண்டு வந்தவன். ஸோ இந்த ஒற்றுமைகளை பயன்படுத்தி பெல்லிம்பீரியா ஃபால் இன் லவ் வித் ஹொரேஷியோ. அதுக்கப்புறமா கடைசியாக போர்ச்சுகீஸினுடைய அம்பாசிடர் ஸ்பெயினுக்கு வந்து சேர்றாரு. அங்கே அவரை மரியாதையை நடத்திக்கிறாங்க. அங்கே ஹிரோனிமா ஒரு நாடகம் போடுறாரு. இந்த நாடகத்தின் மூலமாக ஒற்றுமையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான தீம் சொல்லப்படுது. ஆக்ட் 2ல பால்தாசர் பெல்லிம்பீரியாவுக்கு மேலே லவ் ஏற்படுது. ஸோ இந்த லவ்வுக்கு பெல்லிம்பீரியாவுடைய பிரதரான லாரன்ஸோ ஹெல்ப் பண்ணுறதா பால்தாசருக்கு ப்ராமிஸ் பண்ணுறான். பட் பால்தாசர் அப்ரோச் பண்ண எந்த அப்ரோச்சுக்குமே பெல்லிம்பீரியா செவி சாய்க்கவே இல்லை. ஸோ லாரன்ஸோ அண்ட் பால்தாசர் 2 பேரும் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, வி ஹாவ் டு ஃபைண்ட் இட். ஸோ அவங்க பெல்லிம்பீரியாவுடைய சர்வெண்டான பெட்ரிங்கானோவை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. பெட்ரிங்கானோ தொடக்கத்தில் எல்லா விஷயங்களையும் மறைச்சாலும் கடைசியில் லாரன்ஸோ மிரட்டியும் அன்பளிப்புகளை கொடுத்தும் பெட்ரிங்கானோ பேச சொல்கிறான். ஸோ பெட்ரிங்கானோ ரிவீல்ஸ் த ட்ரூத் டு லாரன்ஸோ அண்ட் பால்தாசர். ஹொரேஷியா தான் அந்த லவ். ஹொரேஷியாவை லவ் பண்ணுறதுனால தான் பெல்லிம்பீரியா பால்தாசரை வெறுக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்குறான். ஸோ பால்தாசர் அண்ட் லாரன்ஸோ 2 பேரும் சேர்ந்து ஹொரேஷியாவுக்கு மேலே ரிவெஞ்ச் எடுக்க முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த மீட்டிங் அப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய டைமில் ஹொரேஷியோ அண்ட் பெல்லிம்பீரியா 2 பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்பை பெட்ரிங்கானோ, லாரன்ஸோ அண்ட் பால்தாசர் 3 பேருமே ஹைடாக இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய மீட்டிங் படி அன்னைக்கு ஈவினிங்கே திரும்பியும் தாங்க மீட் பண்ண போகிறதாட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. தட் மீன்ஸ் ஹொரேஷியோ அண்ட் பெல்லிம்பீரியா ஈவினிங் ஒரு கார்டனில் மீட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை கேட்ட பால்தாசர் அண்ட் லாரன்ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் ஹொரேஷியாவுடைய கடைசி மீட்டிங்காக இருக்கணும், அதுக்கு மேலே இவனை உயிரோட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஸ்பெயின் ஒரு மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாருக்கெல்லாம் அப்படின்னா பெல்லிம்பீரியாவுக்கும் பால்தாசருக்கும், அதாவது ஸ்பெயினுக்கும் போர்ச்சுகீஸுக்கும் இடையில் ஒரு மேரேஜ் அக்ரிமெண்ட் போட்டால் 2 நாட்டுக்குமே அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் பெல்லிம்பீரியா இதுக்கு எந்த வகையிலையும் ஒத்துழைப்பு கொடுக்கவே இல்லை. அன்றைக்கு ஈவினிங்கே பெல்லிம்பீரியா கொரேஷியாவும் ஒரு கார்டனில் மீட் பண்ணுறாங்க. அங்கே ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி லாரன்ஸோ, பால்தாசர், பெட்ரிங்கானோ அண்ட் பால்தாசருடைய சர்வெண்ட் எல்லாருமாக சேர்ந்து ஹொரேஷியாவை கொன்னுடுறாங்க. அவங்க கத்தியை எடுத்து குத்தியும் அவனை தூக்கில் தொங்க விட்டும் கொன்னுடுறாங்க. சேம் டைம் பெல்லிம்பீரியாவை கடத்தி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த அலறல் சவுண்டு கேட்டு அந்த இடத்துக்கு உடனடியாக வந்த ஹிரோனிமா அங்கே ஏதோ ஒருத்தர் தூக்கில் தொங்கிட்டு இருக்கதை பார்க்குறாரு. அப்புறமா அந்த டெட் பாடியை கீழே இறக்கி பார்க்கும்போது தான் அவருக்கு தெரிய வருது, அது வேறு யாரும் இல்லை, தன்னுடைய பையன் ஹொரேஷியோ. ஸோ இதனால் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு போகிறாரு ஹிரோனிமோ. ஹிரோனிமோவுடைய ஒய்ஃபான இசபெல்லா இந்த காட்சியை பார்த்த அப்புறம் மேடான மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆக்ட் 3 ஸ்பானிஷ் ட்ராஜடிலேயே ரொம்ப பெரிய ஒரு ஆக்ட் இந்த 3rd ஒன். இதில் என்ன நடக்குது அப்படின்னா, போர்ச்சுகீஸினுடைய அம்பாசிடர் திரும்பி அவங்களுடைய ஊருக்கு போய் பால்தாசருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் நல்லா இருக்கான் அப்படிங்கிறத சொன்னோன்னா அலெக்சாண்ட்ரோ டெத் அப்படிங்கிற விளிம்புலேருந்து தப்பிச்சுக்கிறாரு. அதற்கு பதிலாக வெள்ளுப்போவை டெத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. அண்ட் ஸ்பெயினில் என்ன நடக்குது அப்படின்னா, ஹிரோனிமோ தன்னுடைய மகனுக்கான நியாயம் கேட்டு போராடிக்கிட்டு இருப்பார். அந்த சமயத்தில் ஹிரோனிமோக்கு ஒரு பிளட்டி லெட்டர் கிடைக்கும். அதாவது பெல்லிம்பீரியாவால் எழுதப்பட்ட அந்த லெட்டர் இவருடைய கைக்கு கிடைக்கும்.
அந்த லெட்டரில் பெல்லிம்பீரியா, லாரன்ஸோ மற்றும் பால்தாசர் 2 பேரும் தான் ஹொரேஷியோவுடைய மரணத்துக்கு காரணம். இவங்க 2 பேரும் தான் அவரை கொலை பண்ணது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் ஹிரோனிமோ இந்த லெட்டரை முழுவதுமாக நம்பலை. பட் லாரன்ஸோக்கு மேலே ஒரு டவுட் அவருக்கு க்ரியேட் ஆச்சுது. இது தெரிஞ்சுக்கிட்ட லாரன்ஸோ அந்த கொலைக்கு கூட இருந்த எல்லா அடையாளங்களையும் தடயங்களையும் அழிக்கணும்னு முடிவு பண்ணுவான். தொடக்கத்தில் பெட்ரிங்கானோ அண்ட் சர்பிரைன் இவங்க 2 பேரும் அந்த கொலைக்கு கூட இருந்தவங்க. ஸோ இவங்க மூலமாக தான் கொலை பண்ண அப்படிங்கிற விஷயம் மன்னருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு 2 பேரையும் தீர்த்து கட்ட முடிவு பண்ணுவான். ஸோ அதில் பெட்ரிங்கானோவை நல்ல ஒரு டூலாக யூஸ் பண்ணிப்பான். பெட்ரிங்கானோ கிட்ட கொஞ்சம் கோல்டை கொடுத்து நீ சர்பிரைனை கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுவான். ஸோ பெட்ரிங்கானோவும் கோல்டுக்கு ஆசைப்பட்டு சர்பிரைனை கொலை பண்ணுவான். அடுத்த நொடியே பெட்ரிங்கானோவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆட்களையும் இந்த லாரன்ஸோ ரெடி பண்ணி வச்சுருப்பான். ஸோ பெட்ரிங்கானோ சர்பிரைனை கொலை பண்ணதுக்காக மரண தண்டனைக்கு உட்படுத்தப்படுறான். ஸோ பெட்ரிங்கானோவுக்கு லாரன்ஸோ ஒரு ப்ராமிஸ் பண்ணுறான், நீ எந்த கவலையும் படாத, உனக்கு தண்டனை எதுவுமே இருக்காது, அதுக்கு முன்னாடி நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு. பட் அவன் கொடுத்து விடக்கூடிய ஒரு பாக்ஸில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எந்த ஒரு ஹெல்ப்பிங்கான ஒரு லெட்டருமே இருக்காது. ஸோ பெட்ரிங்கானோ கடைசியில் லாரன்ஸோவுடைய இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிறான். இவன் நம்மளை ஏமாத்துறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு லாரன்ஸோவும் பால்தாசரும் செய்த தவறுகளை ஒரு லெட்டரில் எழுதி தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுட்டு இறந்து போயிடுறான். அந்த லெட்டர் அதிர்ஷ்டவசமாக ஹிரோனிமோ கைக்கு கிடைக்குது. ஹிரோனிமோ இந்த டைமில் தான் ரொம்ப முடிவு பண்ணிக்கிறாரு, பால்தாசரும் லாரன்ஸோவும் சேர்ந்து தான் யாரை கொலை பண்ணியிருக்காங்க, என்னுடைய பையன் ஹொரேஷியோவை கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலுக்கு இடையில் அந்த திருமண உறவு மூலமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகள் போயிட்டுருக்கு. தட் மீன்ஸ் பால்தாசருக்கும் பெல்லிம்பீரியாவுக்கும் இடையில் ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுறதுக்காக போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹிரோனிமா இன்னொரு பக்கம் ரிவெஞ்ச் எடுத்து தன்னுடைய மகனை கொன்ன எல்லாரையுமே பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ நேரடியாக இவங்களை எதுக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்ச ஹிரோனிமா லாரன்ஸோ கிட்ட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஃபேக்காக நடிச்சுக்கிறாரு. இந்த பிளேயினுடைய கடைசி ஆக்ட் 4. இதில் தொடக்கத்தில் மேரேஜ் பிட்வீன் பெல்லிம்பீரியா அண்ட் பால்தாசர் செட் பண்ணப்படுது. இதற்காக போர்ச்சுகீஸினுடைய வைஸ்ராய் ஸ்பெயினை நோக்கி ட்ராவல் பண்ணுறாரு. செரிமனிஸ்லாம் நடந்துகிட்ருக்குது. இந்த டைமில் ஹிரோனிமா கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படுது. அதாவது இந்த மேரேஜ் செரிமனிக்கு நீ தான் ஒரு ப்ளே பண்ணணும். இதைத்தான் நம்ம கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ளே வித் இன் அ ப்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ப்ளேக்குள்ளாடி இவங்க அரேஞ்ச் பண்ணக்கூடிய இன்னொரு ப்ளே தான் இது. ஸோ இந்த ப்ளேயை ஹிரோனிமா ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறாரு. இதை பார்த்த பெல்லிம்பீரியா ஹிரோனிமாவை திட்டி தீக்கிறா, உங்களுடைய பையனை கொன்னதே இவங்க தான், அவங்க கூட நீங்கள் கூட்டு சேர்ந்துருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி. அப்புறமா ஹிரோனிமா பெல்லிம்பீரியா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி, நான் அவங்கக்கிட்ட நட்பு வச்சுக்கிட்டதே அவங்கள தீர்த்துக்கட்டதான், என்னுடைய ரிவெஞ்சை தீர்த்துக்கத்தான் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ ஹிரோனிமா இப்போ அதற்கான கேரக்டர்ஸை செலக்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ பெல்லிம்பீரியா, லாரன்ஸோ அண்ட் பால்தாசர் இவங்களை எல்லாமே தான் கூட சேர்த்துக்கிறாரு. இந்த பிளேயினுடைய பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளே ஒரு டர்க்கிஷ் பிளேயை அடிப்படையாக கொண்டது. இதில் பர்சிடா அப்படிங்கிற ஒரு அழகான பெண்ணை டர்க்கிஷ் எம்பரரான சாலிமன் மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாரு. பட் பர்சிடாவோ ஒரு சாதாரணமான நைட்டை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ சாலிமன் தன்னுடைய பாஷா கிட்ட சொல்லி இந்த நைட்டை கொலை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாரு. ஸோ பாஷ்வா கில்டு த நைட். இப்போது சாலிமன் மேலே கோபம் கொண்ட பர்சிடா சாலிமனையும் கொலை பண்ணி பர்சிடாவும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த ட்ராஜிக் பிளேயை தான் ஹிரோனிமா அந்த மேரேஜ் அக்கேஷனுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு. பட் நிறைய பேர் இதை எதுக்குறாங்க. முக்கியமாக பால்தாசர் இந்த ட்ராஜிக்கான பிளே நமக்கு வேண்டாம், ஒரு காமிக் பிளேயை எடுத்துப்போன்னு சொன்னப்போ ஹிரோனிமா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவார். அண்ட் எல்லா கேரக்டர்ஸும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் தான் இங்கே ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பார். பிகாஸ் இந்த பிளே ஆனது லாட்டின், க்ரீக், இட்டாலியன் அண்ட் ஃப்ரெஞ்ச் இப்படிங்கிற 4 மொழிகள்லையும் பர்ஃபார்ம் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருப்பார். அண்ட் இங்கிலீஷ் இன்க்ளூடட். இந்த பிளேயில் அந்த பாஷாவா ஹிரோனிமாவும், சாலிமனா பால்தாசரும், நைட்டாக லாரன்ஸோவும்
அந்த பர்சிடா அப்படிங்கிற பெண்ணாக பெல்லிம்பீரியாவும் ஆக்ட் பண்ண போகிறதா முடிவாகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹிரோனிமோவுடைய ஒய்ஃபான இசபெல்லா ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருப்பாங்க. மேட் அப்படிங்கிறதுனுடைய உச்சத்துக்கு போயிருப்பாங்க. அவங்க ஹொரேஷியோ இறந்த கார்டனுக்கு போய் அந்த கார்டனை கர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சபிச்சிட்ருப்பாங்க. அண்ட் எந்த மரத்தில் ஹொரேஷியோ தூக்கில் தொங்கினாரோ அந்த மரத்தினுடைய கிளைகளை வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் ஃபைனலி அவங்க தன்னைத்தானே குத்திக்கிட்டு இறந்து போயிடுறாங்க. அண்ட் இப்போ மேரேஜ் செரிமனியில் ஹிரோனிமோ அந்த பிளேயை ஆக்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை தடபுடலாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஹீ இஸ் ரெடி டு டேக் ரிவெஞ்ச் அகெயின்ஸ்ட் த எனிமீஸ். அதன்படி பிளே தொடங்கி நடந்துட்டு இருக்கும்போது போர்ச்சுகீஸினுடைய வைஸ்ராய், டியூக் ஆஃப் கேஸ்டில் அண்டு கிங் ஆஃப் ஸ்பெயின் எல்லாருமே இந்த பிளேயை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பிளே ரொம்ப அழகாக போயிட்டுருக்கும். ஸோ அங்கே மர்டர்ஸ் சீனும் அரங்கேறும். அந்த மர்டர்ஸில் யூஸ் பண்ணப்பட்ட நைஃப் எல்லாமே ரியல் நைஃப்ஸ், உண்மையான கத்திகளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்படி இங்கே ஹிரோனிமா லாரன்சோவை குத்திடுறாரு. பெல்லிம்பீரியா பால்தாசரை கொண்டுட்டு தானும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஹிரோனிமா உண்மையை சொல்கிறாரு, நாங்கள் பயன்படுத்தின கத்திகள் எல்லாமே உண்மையானது. ஸோ இப்போ லாரன்ஸோ, பெல்லிம்பீரியா, பால்தாசர் 3 பேருமே இறந்துட்டாங்க. ஹிரோனிமா இந்த மர்டருக்கான காரணம் என்னன்னு இப்போ விளக்கி சொல்கிறாரு. என்னுடைய பையன் ஹொரேஷியோ இறந்ததுக்கு இது வரைக்கும் நியாயம் கிடைக்கல. அந்த கொலையாளிகள் இந்த லாரன்ஸுவும் பால்தாசரும் தான். ஸோ அதனால் நான் ரிவெஞ்ச் எடுத்து இவங்க 2 பேரையும் கொன்னேன் அப்படிங்கிற விஷயத்தை கன்வே பண்ணிக்கிட்டு தானும் சூசைட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. பட் அதுக்கு முன்னாடி கிங் ஆஃப் ஸ்பெயினும் இந்த டியூக்கும் இதை தடுத்துட்டு நீ எப்படியாவது உண்மையை சொல்லணும்னு அவரை டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஆர்டர் போடுறாங்க. ஸோ ஒருவேளை டார்ச்சர் பண்ணால் நான் வேறு ஏதாவது விஷயங்களை சொல்லிடுவேன் அப்படிங்கிறத நினச்ச ஹிரோனிமா தன்னுடைய டங்கை தானே கடித்து துப்பிடுறாரு. ஸோ நாக்கு விட்டப்பட்ட அப்புறம் அவரால் எந்த உண்மையும் பேசப்படலை. அண்ட் கிங் ரொம்ப புத்திசாலித்தனமாக அவருக்கு ஒரு பேனாவை கொடுத்து அதன் மூலமாக எழுதி அந்த உண்மையை தெரிவிக்க சொல்கிறாரு. ஸோ அந்த பேனாவினுடைய முனையை கூர்மைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நைஃபை கேட்பார் நம்ம ஹிரோனிமோ. ஸோ ஹிரோனிமோக்கு நைஃப் வழங்கப்படும். ஒரு கத்தி கொடுக்குறாங்க அந்த பேனாவினுடைய முனையை ஷார்ப் பண்ணுறதுக்கு. ஸோ ஹிரோனிமோ பேனாவினுடைய முனையை ஷார்ப் பண்ணுறதுக்காக அந்த கத்தியை கேட்கல, அதுக்கு பதிலாக அவர் டியூக்கை குத்தி கொண்டுடுறாரு. ஸோ கடைசியாக தானும் சூசைட் பண்ணி செத்து போயிடுறாரு. அதே கத்தினால் குத்தி அவரும் இறந்துடுறாரு. ஸோ கிங் ஆஃப் ஸ்பெயினும் வைஸ்ராய் ஆஃப் போர்ச்சுகீஸும் இந்த சீனை பார்த்துக்கிட்டு தங்களுடைய இயலாமையை நினச்சி வருத்தப்படுவாங்க. இன்னொரு பக்கம் எல்லா ஆக்டினுடைய இறுதியிலையும் டான் ஆண்ட்ரியாவுடைய கோஸ்ட் ரிவெஞ்சை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ ஏன் இது வரைக்கும் ரிவெஞ்ச் எடுக்காமல் இவங்களை பழி வாங்காமல் நேரத்தை கடத்திக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லா 4 ஆக்டினுடைய இறுதியிலையுமே ஆண்ட்ரியாவுடைய கோஸ்ட் ஆனது ரிவெஞ்சை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த ஆக்டில் டான் ஆண்ட்ரியாவுடைய விருப்பம் நிறைவேறும். அண்ட் இறந்த 4 பேருமே இப்போ அண்டர் வேர்ல்டுக்கு போகிறாங்க. அங்கே நல்லவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல பிளேஸை டான் ஆண்ட்ரியாவும் ரிவெஞ்சும் செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் பால்தாசர், டியூக் அண்ட் லாரன்ஸோ எல்லாருக்கும் சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணுறாங்க. இதோட இந்த ப்ளே முடிவுக்கு வருது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.